மக்கள் மருந்தகம் மெடிக்கல்ல இருந்து இன்னைக்கு ஒரு தகவல். ஒரு கோழி வந்துங்க கூண்டிலிருந்து இறங்காமலோ தேனி எடுக்காமலோ தூங்கிட்டு இருந்தாலோ அல்லது கூண்டிலேயே இருந்ததுனால அந்த கோழிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின விவரங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க. முதல்ல அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற இறை எடுக்காமல் இருக்கிற கோழிகளை வந்து தனிமைப்படுத்தணும். இந்த மாதிரி தனியான ஒரு இடத்துல கூண்டில் அடைச்சி வச்சிடணுங்க. அடைச்சி வச்சுட்டு என்ன வியாதின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மருந்தை வந்து வைமரால் அப்படிங்கிற இந்த மருந்து 1 லிட்டருக்கு 1 ml அல்லது 1.5 ml கலந்து அந்த கோழிக்கு கொடுக்கணும். 3வது ஈஸியாக செரிக்கக்கூடிய இளங்குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஃபீடர் தீவனத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம அந்த கோழியை வாட்ச் பண்ணும்போதுங்க நம்ம கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் இரண்டுமே இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இருக்குது. இதை நம்ம எப்படி க்யூர் பண்ணல அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு சிஞ்சனைட் அப்படிங்கிற இந்த படத்தில் காமிச்சிருக்கிற இந்த மருந்து வந்துங்க ஒரு கோழிக்கு 1 மில்லி வீதம் காலை மாலை 2 வேளையும் தொடர்ந்து 3 நாட்களுக்கோ அல்லது அது குணமாகும் வரையும் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணுங்க. அது போக நம்ம பண்ணையில் இருக்கிற மற்ற கோழிகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆம்பர் பவுடர் வந்து 1 லிட்டருக்கு 1.5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து நம்ம எல்லா கோழிகளுக்கும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை தண்ணியில் கலந்துங்க இந்த இடையில இருக்கக்கூடிய பிங்க் கலர் வர்ற அளவுக்கு கலந்து செட்டு ஃபுல்லாக தெளிச்சு விடணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயன்படலாம். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கால்நடைகளுக்கு தேவையான மருந்துக்கள் மற்றும் அதனுடைய தீர்வு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நன்றி.